போய் சாமி கும்பிட்டாச்சுங்க. இங்கே பாருங்கள், இப்போ இதாங்க கங்கை ஆறு பாருங்கள். கங்கை ஆறு வந்து வானலோகத்துலேருந்து வருது. சிவபெருமான் தான் அது ரொம்ப சீற்றமாக இருக்குதுன்னு தாங்கி விட்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது என்னான்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீற்றமாக ரொம்ப ஆக்ரோஷமாக கொட்டுதுங்க கங்கை ஆறு. நாங்கள் அப்படி பார்க்கல, எங்களுக்கு அப்படி தான் தெரிஞ்சிச்சு. பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணியெல்லாம் ரொம்ப ஃபோர்ஸாக அடிக்குது. அந்த நீர் திவலைகள்லாம் மேலே பட்டு பட்டு உழுகுது. ரொம்ப அற்புதமாக இருந்துச்சுங்க அந்த காட்சி. அது வந்து ரொம்ப எல்லாம் மண்ணெல்லாம் அடிச்சுட்டு வந்து செம்மண்லாம் அப்படியே வருது பாருங்கள். அது அப்படியே ரொம்ப அந்த இதெல்லாம் தண்ணியெல்லாம் செதுறி நீங்கள் அங்கே பக்கத்தில் நின்னீங்கனாலே அந்த தண்ணியில் வந்து சாரல்லே குளிச்சிடலாம். அவ்வளோ ஃபோர்ஸாக அடிக்குதுங்க தண்ணி பாருங்கள். இயற்கைன்னு இதை தான் சொல்லுவாங்களோ அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. அவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த தண்ணியை பார்த்தோன்னே. நாங்களும் சரின்னு பார்த்துட்டே இருந்தோம் கொஞ்சம் நேரம். தலையிலேருந்து அந்த கங்கையை போல் அப்படியே செதறி ஓடிட்டுருக்கு தண்ணியெல்லாம் தெரிச்சு. இதில் பார்த்திங்கன்னா மீன், பாம்பு இன்னும் எல்லாமே இருக்குது. நாங்கள் வந்தது இப்படியே தாங்க வந்தோம், இந்த வழியாகவே. ரொம்ப ஃபோர்ஸாக வருது, ஃபோர்ஸாக இருக்குது. இதுக்காக கொஞ்சம் பேர் வராங்க இப்படி நடந்து. தண்ணி விட்டலாம், தண்ணி தான். அதோட சத்தம் எப்படி கேட்குது பாருங்க. துள்ளி குதிச்சு வர மாதிரி அப்படியே வந்துட்டே இருக்கு. பாருங்கள், இந்த இது கைப்பிடி இந்த இதை பிடிச்சிட்டு தான் அப்படியே கோயிலுக்கு வரணும். இந்த குளுமாயம்மன் கோயிலுக்கு அந்த கீழெல்லாம் ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு இந்த இடம்லாம். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபோர்ஸாக தண்ணி வந்துகிட்டே இருக்குது. எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எங்கிட்ட